அரிசி ஏற்றுமதியை ஒழுங்குபடுத்துவதையும் உள்நாட்டு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக மத்திய நிதியமைச்சம் புழுங்கல் அரிசி மற்றும் பூமி நீக்கப்பட்ட சில வகையான அரிசி வகைகளுக்கு 20% ஏற்றுமதி வரியை விதித்துள்ளது. இந்த ஏற்றுமதி வரி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி இந்தியாவில் உள்ள மக்களுக்கு தேவையான அளவு அரிசி இருப்பதும் விநியோகமும் தொடர்ச்சியாக இருப்பதையும் உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரி உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வரி விதிப்பின் மூலம் உள்நாட்டு சந்தையில் விலை ஏற்றத்தை தடுக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்லா நிறுவனத்திற்கு புதிய சிஇஓவை தேர்ந்தெடுக்க அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் ஆகிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியான எலான் மஸ்க் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து விரைவில் விலக உள்ளதாக எலான் மஸ்க் கூறியிருந்தார். இதனிடையே எலான் மஸ்க் அரசியலில் தீவிர ஈடுபாடு காட்டி வருவதாக கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் டெஸ்லாவின் இயக்குநர் குழு தலைமையை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்கின் அரசியல் ஈடுபாடு மற்றும் வருவாயில் 71% சரிவு காரணமாக டெஸ்லாவின் இயக்குநர் குழு தலைமைத்துவ மாற்றத்தை கடந்த மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகன தயாரிப்பாளரின் பங்குகளில் ஏற்பட்ட சரிவு மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் அரசியல் விவகாரங்களில் அதிகரித்து வரும் ஈடுபாட்டால் முதலீட்டாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதனால் டெஸ்லா நிறுவனத்திற்கு புதிய சிஇஓவை தேர்ந்தெடுக்க அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெருசலேம் அருகே காட்டுத்தீ பரவியதால் இஸ்ரேல் அரசு தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளது. கடும் வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக தீ விரைவாக பரவியது. ஜெருசலேம் அருகே காட்டுத்தீ பற்றியதில் பல கிராமங்கள் அபாயத்தில் உள்ளன. ஏராளமான தீயணைப்பு விமானங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் தீயை அணைக்க முயற்சிக்கின்றனர். தீ விபத்தில் சிக்கிய 12 பேருக்கு காயம் ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இஸ்ரேலில் 10 ஆண்டுகளில் மிக மோசமான தீ விபத்தாக இந்த சம்பவம் அறியப்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் காடுகள் பெரும் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளன. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மேற்கு காற்று புறநகர் பகுதிகளுக்கு நகரத்திற்குள் கூட தீயை எளிதில் தள்ளும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிரீஸ், சைப்ரஸ், குரோஷியா, இத்தாலி மற்றும் பல்கேரியா உள்ளிட்ட நாடுகளை இஸ்ரேல் உதவிக்காக அணுகியுள்ளது. இந்தியாவில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் குடிமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் வாகா அட்டாரி எல்லையில் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது. காஷ்மீரின் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலால் இரு நாடுகளை சாலை மார்க்கமாக இணைக்கும் அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டது. ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு யாரும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த 6 நாட்களில் 55 தூதரக அதிகாரிகள், அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் துணை ஊழியர்கள் உட்பட பாகிஸ்தானியர்கள் 786 பேர் அட்டாரி வாகா எல்லை வழியாக இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் இந்தியர்களை திருமணம் செய்து பல்லாண்டுகளாக இங்கு வசிப்பவர்களும் வெளியேற்றப்படுவதாக புகார் அளித்தது. அரசியல் கட்சியினர், தொண்டு நிறுவனத்தினர் பலர் இதுபற்றி அரசிடம் முறையிட்டனர். இதையடுத்து இந்தியாவில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானிய குடிமக்களுக்கு மத்திய அரசு நிவாரணம் வழங்கியுள்ளது. அட்டாரி எல்லை வழியாக அவர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகும் தங்கள் நாட்டிற்கு திரும்ப அனுமதி அளித்துள்ளது. மறு உத்தரவு வரும் வரை இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.